வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே ஆலப்புழா ஜிம்கானா ட்ரெய்லர் வந்திருக்கு. அதான் பார்க்க போகிறோம். காலித் ரஹ்மான், நேஸ்லன், லுக்மன் ஆவரன், கணபதி, விஷ்ணு விஜய். இந்த இதில் நேஸ்லன் அந்த டைட்டில் வந்து நேஸ்லன் அந்த ஒரு பேர் மட்டும் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. அந்த பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராக இருக்குது. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம். பட் நான் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோன் ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நேபர்னு ஒரு படம் பார்த்தேன். தேர்ட் வந்து இப்போது அந்த பிரேமலு ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் ஆச்சுல, அந்த 3 படங்களாக தான் பார்த்துருக்கேன். வேறு என்ன படங்கள் அவர் பண்ணியிருக்காருன்னு தெரில. அதுபோக மேத்யூ தாமஸும் கூட வந்துடுவார். அவர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அதெல்லாம் மேத்யூ தாமஸும் கூட இருப்பார். இந்த லியோவில் நடிச்சிருப்பார்ல, விஜய் சார் பையனாக நடிச்சிருப்பார்ல, அவர் வந்திருப்பார். ஆனால் பிரேமலுவில் ஒரு குட்டி போர்ஷன் தான் வந்திருப்பார். மற்ற நான் பார்த்த 2 படங்களுமே கொஞ்சம் நிறையா போர்ஷன் இருக்கும். சொல்லப்போனால் அவர் தான் லீடாக இருப்பார். வேறு மேத்யூ தான் லீடாக இருப்பார், இவர் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டாக இருப்பார். ஓகே, ஸ்டாரிங் நேஸ்லன், லுக்மன் ஆவரன், கணபதி, சந்தீப் பிரதீப், அனகா ரவி, கோட்டயம் நசீர். டைரக்டட் பை காலித் ரஹ்மான், ரிட்டன் பை காலித் ரஹ்மான் அண்ட் ஸ்ரீனி சசீந்திரன். அதான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு வர்றதே கொஞ்சம் அபூர்வம் தான். ப்ரொடியூசர் பை காலித் ரஹ்மான். ஓகே, ஜோபின் ஜார்ஜ், சமீர் கரட், சுபிஷ் கனஞ்சரி. ஓகே, பார்ட்னர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. மியூசிக் பை விஷ்ணு விஜய். டிஓபி ஜிம்ஷிக் காலிட். இல்லை காலிட்னே வரதில்ல. லிரிக்ஸ் சுஹைல் கோயா. லிரிக்ஸ் ஓகே, எல்லா பாட்டுக்குமே இவங்க தான் எழுதியிருப்பாங்களோ. படத்தில் எல்லா பாட்டுக்கும் இவங்க தான் ரைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லிரிக்ஸ்லாம். ஓகே, நம்ம இப்போ ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாமா? மഞ്ഞയും ബ്ലാക്കും ജേഴ്സി ഇട്ടവനാടാ ആൽബിയാ പേര്. ഡിജെ നല്ല പവർ പഞ്ചുകളായിരിക്കും നോട്ടാ. ബോക്സിംഗ് പഠിക്കണം എല്ലാവർക്കും. നമ്മളെ ബോക്സിംഗ് പഠിപ്പിക്കാൻ മാത്രം ആലപ്പുഴയിൽ ഒരു സ്ഥലം. ആന്റണി ജോഷുവ നാഷണൽ ലെവലിൽ കളിച്ചിട്ടുള്ള പ്ലെയറാ. സൗത്ത് ഇന്ത്യൻ ലെവലിൽ കേരളത്തിന് വേണ്ടി ഇടിച്ച് ജയിച്ചവരാണ്. 2 ടൈം സ്റ്റേറ്റ് ഗോൾഡ് മെഡൽ വിന്നർ. 180 punches in 30 seconds. 110 push-up in 1 minute. ഇടികൊണ്ട് പഴുക്കും ഇനി അത് പറയാനുള്ള സമയം പാടോ. அவர் லுக்கை பாருங்களேன், நேஷனல் லுக்கை. சரிங்களா, இந்த லுக்கை பாருங்களேன். ഞാനൊരു ഡയറ്റ് പ്ലാൻ തരും, അതെല്ലാവരും ഫോളോ ചെയ്യണം. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஒரு லுக் மாதிரி கொண்டு ഈ வந்தாங்க. കൈ എപ്പോ താഴുന്നോ അപ്പം മുഖത്തിന് ഇടി കിട്ടിക്കൊണ്ടേയിരിക്കും. നീ ഇപ്പൊ ആരാ കിസ് ചെയ്തത്? ഇപ്പൊ ജോജയ്ക്ക് ഒരാളെ ഇടിച്ചിടാൻ പറ്റൂ? നമ്മാണ്ട സാധനല്ലോ, ഭയങ്കര വലിപ്പാണല്ലോ. കുറച്ച് വലുതാണെങ്കിലല്ലടാ എന്റെ ഇടി കൊള്ളുന്നവർക്ക് അതിൻ്റെ അകത്ത് ഇറന്ന് ഓടാൻ പറ്റത്തുള്ളൂ. എല്ലാത്തിനും വിഴുങ്ങണം നമുക്ക്. പാഞ്ചി ഞാൻ യവന്മാരെ പോരളിയാ. പോരെന്ന് പറഞ്ഞാൽ തീരെ 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 പോരെ. നിന്റെ സക്കറിയ ബസാറിന് വേണ്ടി, നമ്മുടെ ജിങ്കാനയ്ക്ക് വേണ്ടി ചാവണ്ടി വന്നാലും നീ അടിക്കൂലേ? ட்ரைனிங் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே போயிருப்பாங்க பாக்ஸிங் ட்ரைனிங். തുടങ്ങിയാണ് നമ്മളുടെ പ്രഹസനം. പോയി വരുന്നത് ആംബുലൻസിലാണോ അതോ ചാമ്പ്യൻ ആയിട്ടാണോന്ന് നമുക്ക് കാണാം. நல்லா இருக்கு. என்ன சொல்றது, முடிஞ்சா இல்லையா? இன்னும் டைம் இருக்கு. திங்க் மியூசிக் மலையாளம் முடிஞ்சு. ஒரு பக்கா ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னு கிடையாது. இது நல்லா ஃபன்னாகவும் இருக்குது. இந்த ட்ரெய்லரே நிறையா டைலாக்ஸாக இருக்கட்டும், அவர் கண்ணை வந்து குத்தி அந்த சீன்லாம் நான் நல்லா ஃபன்னாகவும் கொண்டு போயிருப்பாங்க தோணுது. படத்தை பார்த்த வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ஒரு செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸும் நிறையா இருக்குது படத்தில். என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் என்னென்ன நடக்குதோ அந்த அதுக்குள்ளான விஷயங்களும் இருக்குது. ஃபன் எலமெண்ட்ஸும் நிறையா இருக்குதுன்னு தோணுது படத்தில். நான் மறுபடியும் அவரை பார்க்குறேன். മഞ്ഞയും ബ്ലാക്കും ജേഴ്സി ഇട്ടവനാടാ. யார் அவரு? ஆல்பி ഡിജെ നല്ല പവർ പഞ്ചുകളായിരിക്കും നോട്ടാ.
சாமியோ എല്ലാവർക്കും കൂടിയാ Come on, boys. அது ஆல்பி வந்து இவர் அடிஸ்டார் போல ആലപ്പുഴയിൽ ഒരു സ്ഥലം அதுக்காண்டி பழி வாங்குற ஸ்டார்டிங் வந்திருக்காங்க. നാഷണൽ ലെവലിൽ കളിച്ചിട്ടുള്ള പ്ലെയറാ. സൗത്ത് ഇന്ത്യൻ ലെവലിൽ കേരളത്തിന് വേണ്ടി ഇടിച്ച് ജയിച്ചവരാണ്. 2 ടൈം സ്റ്റേറ്റ് ഗോൾഡ് മെഡൽ വിന്നർ, 180 punches in 30 seconds, 110 push-up in 1 minute. ഇടികൊണ്ട് Grand balls വരാൻ സമയം. മാറോ ദാ മാറോ லைட்டா இவர் மாதிரி இருந்தாருங்க, ஆவேசமா இருந்தாரு. അതെല്ലാവരും ഫോളോ ചെയ്യും. ஆனா உண்மையா கஷ்டம் தான், நான் கேள்விப்பட்டாரு சாப்பிடுறது. കൈ എപ്പ താഴുന്നോ അപ്പം മുഖത്തിന് ഇടി കിട്ടിക്കൊണ്ടേയിരിക്കും. சாஃப்ட்டும் பாரு, சாஃப்ட். നീ ഇപ്പൊ ആരാ കിസ് ചെയ്തത്? ഇപ്പൊ ജോജോയ്ക്ക് ഒരാളെ ഇടിച്ചിടാൻ പറ്റൂ? എടാ അവൻ ശരിക്കും ഇടിക്കുവാടാ. അവൻ നീ തിരിച്ചടിക്കും 1 2 ഇത് അറിയണ്ടേ. എടാ നമ്മാണ്ട പോലെ സാധനമല്ലല്ലോ, ഭയങ്കര വലിപ്പാണല്ലോ. இது மாதிரி தங்கல்ல சொல்லுவாங்க. എന്റെ ഇടി കൊള്ളുന്നവർക്ക് അതിന്റെ അകത്ത് ഇരുന്ന് ഓടാൻ പറ്റത്തുള്ളൂ. എല്ലാത്തിനും വിഴുങ്ങണം നമുക്ക്. പാഞ്ചി ഞാൻ ഒരെണ്ണെങ്കിലും കൊള്ളിക്കടാ ചാമ്പ്യൻ. യവന്മാരെ പോരളിയാ. പോരെന്ന് പറഞ്ഞാ തീരെ 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 പോര. என்னங்க அதுக்கு இந்த காஸ்டியூம் வித்தியாசம் இருக்குல்ல. എന്റെ സക്കറിയ ബസാറിന് വേണ്ടി, നമ്മുടെ ജിങ്കാനയ്ക്ക് വേണ്ടി ചാവണ്ടി ജിങ്കാന. വന്നാലും നീ ഇടിക്കൂലേ? இந்த மூவ்ஸ் பாருங்களேன், கண்டிப்பா கேட்பாங்க ட்ரைனிங். ഇവിടെ തുടങ്ങുകയാണ് നമ്മളുടെ പ്രഹസനം. പോയി വരുന്നത് ആംബുലൻസിലാണോ അതോ ചാമ്പ്യൻ ആയിട്ടാണോ എന്ന് നമുക്ക് കാണാം. ചാമ്പ്യൻ ആയിട്ടെന്ന്. ஜிம்கானானா என்ன அர்த்தம்? ஆலப்புழா அது அந்த ஊர் பேரு. ஜிம்கானானா என்ன? ஜாலியோ ஜிம்கானா. ஜிம்கானா வார்த்தைகள் விடுக்கனா அர்த்தம் தான் என்னன்னு தெரில. ஓகே நைஸ். அதான் அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக போயிருப்பாங்க, பாக்ஸிங் ட்ரைனிங்கும் போயிருப்பாங்க. அப்புறம் தான் படம் ஷூட்டிங் போயிருப்பாங்கண்ணா. அந்த ஒரு லுக்கு பாருங்களேன், நேஷ்னல் லுக்கை வித்தியாசமாக இருக்குது. கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரில, நாஸ்லனா இல்லை நேஸ்லனா என்னன்னு தெரில. நல்லா இருக்குது. ஓகே செம்ம ஃபன்னாகவும் இருக்குது, ஒரு ஆக்ஷன் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அதுவும் இருக்குது, நல்லா இருக்குது. நைஸ், வேற லெவல். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.